இப்போ நான் தாளந்து உண்மைகளை பற்றி நான் சொல்ல போகிறேன். தன்னோட ராஜா வந்து அந்த ராஜா வந்து தன்னோட ஊழியக்காரங்களை கூப்பிட்டு அவர் வந்து வெளியில ஒரு வீட்டுக்காக வெளியே போறதுக்காக தன்னோட ஊழியக்காரங்களை கூப்பிட்டு தன்னோட தாளந்தை கொடுக்கறதுக்காக தன்னோட ஊழியக்காரங்க கூப்பிடுவாங்க. அப்போ ஒரு 3 ஊழியக்காரங்க வருவாங்க. வந்து அந்த தாளந்தை வந்து குடிச்சதா ஒருத்தனுக்கு 5 தாளந்தும், இன்னொருத்தனுக்கு 2 தாளந்தும், இன்னொருத்தனுக்கு 1 தாளந்தும் கொடுப்பாங்க. அப்போ இந்த தாளந்தை கொடுத்துச்சுல 5 தாளந்து வச்சிருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா வேற 5 தாளந்து வந்து சம்பாதிப்பான். அது மாதிரி 2 தாளந்து வச்சிருக்கவங்க சொன்னா இன்னும் 2 தாளந்து சம்பாதிப்பான். 1 தாளந்து வச்சிருக்கிற வந்து என்ன செய்வான்னா அவனோட நிலத்தடி தோண்டி அவன் புதைச்சி வச்சிருவான். அப்போ அந்த எஜமான் வந்து வெளியூருக்கு போயிட்டு திரும்ப வரைச்சல அந்த தாளந்தை கொண்டு வந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த 5 தாளந்து வச்சிருக்கவன் வேற அந்த 5 தாளந்தை வந்து தன்னோட எஜமானுக்கு கொடுப்பான். அப்படிங்கும் பட்சத்தில் எஜமான் சொல்லுவாரு, சங்கீதம் மத்தேயு 25-27 வசனத்துல அவன் சொல்லியிருப்பான், அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமன் உண்மையும் உள்ள ஊழியக்காரனை நெஞ்சத்தில் உண்மையா இருந்து அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். அப்போ அந்த 5 தாளந்து கொடுத்துருக்கவனே அந்த எஜமான் வந்து சொல்லுவான். அதே மாதிரி 2 தாளந்து கொடுத்தவன்ட்டா அந்த எஜமான் வந்து கேட்பான். அப்போ 2 தாளந்து கொடுத்தது வந்து இன்னும் 2 தாளந்து வந்து கொடுத்துருவான். அப்போ அவன்கிட்டே அந்த எஜமான் வந்து என்ன செய்வாருன்னா இதே மாதிரி சொல்லுவார், அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமனும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனை நெஞ்சத்தில் உண்மையா இருந்த அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்கு பிரவேசி என்றான். அப்போ 2 பேர் அந்த தாளந்து தன்னுடைய எஜமான் சொன்ன மாதிரி அன்னைக்கு தாளந்து பண்ணுவான். அப்போ இந்த 1 தாளந்து வச்சிருக்கவங்க மட்டும் நிலத்தடி நீரை தோண்டி நிலத்தடியோட தோண்டி அந்த எஜமான கொடுப்பான். அப்போ அந்த எஜமான பார்த்து சொல்லுவான், 1 தாளந்தை வாங்கினா வந்து ஆண்டவனே நீ விதைக்காதற்கு அறுக்கிறதும் தெளிக்காதற்கு சேர்க்கிறதுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ நான் வயலில் போய் உங்களது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், உங்களுடையதை வாங்கிக் கொள்ளும் என்றார். அப்போ இந்த 1 தாளந்து அவனையே பயப்படுவான். இவங்க வந்து விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காதற்கு சேர்க்கிறவமான கடினமுள்ள மனுஷன் என்று இந்த 1 தாளந்து வாங்க வந்து சொல்லுவான். அப்போ அந்த எஜமான் சொல்லுவாரு, அவனுடைய எஜமான் பிரதியுத்தமாக கொள்ளாதவனும் சுதந்திரமான ஊழியக்காரனே நான் விதைக்காதற்கு அறுக்கணும் என்றும் தெளிக்காதற்கு சேர்க்கணும் என்று நீ அறிந்தாயா அப்படின்னு சொல்லி இந்த எஜமான் வந்து அந்த 1 தாளந்து வாங்கியிருக்கிறவன் சொல்லுவான். அப்போ அப்படியானா நீ இந்த தாளந்து எனக்கு வாங்கியிருக்கு வேலை வட்டி காலத்தை நீ கொடுத்துருந்தாப்போ நான் வட்டியோட சேர்த்து வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த எஜமான் வந்து அந்த ஊழியக்காரனை வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து அவனிடத்து தாளந்து வாங்கி எடுத்து அந்த எஜமான் வந்து அந்த 1 தாளந்து உள்ளவன்ட்டு வாங்கி இன்னும் 10 தாளந்து உள்ளவன்ட்டு கொடுத்துருவாங்க அந்த 1 தாளந்து. அப்போ 29 வசனம் சொல்லியிருக்கு, உள்ளவன் அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ணம் அடைவான், இல்லாதவன் எடுத்து எடுக்கப்படும். அதான் அந்த வசனம் சொல்லியிருக்கு. அப்போ பிரயோஜனமற்ற ஊழியக்காரனை இவனே புறமான இதில் தள்ளி போடுங்க, அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். இந்த 1 தாளந்து வாங்கியிருக்கவன் இவன் நினைச்சா இன்னொரு தாளந்து சம்பாதிக்கும். ஆனால் இவன் அதை எப்படி பண்ணல. அவன் எஜமான் சொன்னது முதல் வந்து 5 தாளந்து கொடுத்தப்போ அந்த 5 தாளந்து கொண்டதுக்கு இன்னும் 2 தாளந்து கொண்டு வேண்டாம். ஆனால் 2 தாளந்து வாங்கினோம் இன்னும் 2 தாளந்து கொண்டு வேண்டாம். ஆனால் இந்த 1 தாளந்து வாங்கினவங்க கொண்டு வரல. அந்த எஜமான் பயந்து நிலத்தையில குறைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ நம்ம நினைக்க நம்ம ஆண்டவர் வந்து நமக்கு கொடுத்துட்டு இந்த ஒரே ஒரு லைஃப் தான், அந்த ஒரு லைஃப்லையும் நம்ம நல்லா வாழ
எல்லாரும் நினைப்பாங்க நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளால எதுவும் பண்ண முடியாது, நம்ம வாழ்க்கையில் இது கிடையாது, நம்ம வாழ்க்கையில் இது நடக்காது, நம்ம என்னதான் செஞ்சாலும் நம்ம தவறாதான் முடியும் அப்படின்னு. ஆனா ஒவ்வொரு விஷயத்துலயும் நம்ம இவ்வளவு தூரம் பாதுகாத்து இவ்வளவு தூரம் நம்ம வழிநடத்தினா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நம்மளுக்கு நிறைய கஷ்டமா கொடுக்காதா, அதுக்கு காரணம் இருக்கும். ஆனா அந்த சொல்லிக்கலாம் நான் விட்டு விலகுறது என்ன கைவிடுறது வசதி நம்ம இன்னும் வரைக்கும் நான் பாதுகாத்தா வழிநடத்துறோம். ஆனா அந்த நிறைய நினைப்போம், என்ன நினைப்போம்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம், ஆண்டவர் கைவிட்டாரு எல்லாம் நானே நினைப்பேன். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஆண்டவர் கைவிட்டாரு, நம்ம ரொம்ப அழகாரு அப்படிதான் நினைப்பேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்வாரு, எவ்வளவுதான் கொடுத்தாலும் ஆண்டவர் அவனை கைவிடுவான். ஆனா அவனுக்கு நான் கஷ்டத்தை தாரணம் அவனை நான் எப்பவுமே கைவிடுவான், நீ என்னோட பிள்ளை அப்படின்னு சொல்லி ஆண்டவர். நான் ஹிந்துவாக இருந்தேன் சின்ன வயசுல இருந்து. நான் ஹிந்து கோயில் போய் சர்ச்சுக்கு போனதே கிடையாது, ஹிந்து கோயில். ஆனா ஆண்டவர் என்ன அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து எங்களோட சபையில இருந்து இந்த மாதிரி ஒரு பிரசன்னா ஆண்டவர் கொடாமல் நினைச்சேன். நானும் நினைச்சிட்டே இருந்தேன் எல்லாரும் சுரேஷன பிரசன்னா சாரசன பிரசன்னா யோசனை பிரசன்னா. ஆனா நமக்கு நம்ம இந்த மாதிரி ஏதாவது பிரசனம் பண்ண மாட்டோமா, ஆண்டவருக்காக ஒரு இதாவது பேச மாட்டோமா, ஆண்டவருக்காக நான் நினைச்சு உண்மையிலே நினைச்சோம்னா ஆண்டவர் எனக்காக ஒரு இது கொடுத்துருக்காங்க. எனக்கு நான் இந்த வாய்ப்பை விடக்கூடாது, ஏதாவது முடிஞ்சா முடியும், ஏதாவது ஒன்னாலும் முடிஞ்சாலும் நீ ஏதாவது செய்ய ஆண்டவருக்காக அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்காக இன்னைக்கு கூலியிருந்தாங்க. ஆண்டவர் கொடாமல் பண்ணாங்க. இன்னைக்கு என்ன கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவர். இன்னைக்கு காலம் எந்திரிச்சோட அழுவேன், நேற்று காலம் சந்தோஷமா இருந்தேன், ஆண்டவரை நேற்று காலம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் அழுதுருவேனே அப்படின்னு சொல்லி இருந்தேன். ஆனா நான் எப்பவுமே எல்லாரும் எனக்கு சொல்ற விஷயம், நீ பயப்படாத, நான் உன்னோட இருக்கேன்னா அந்த எப்பவுமே எனக்கு சொல்ற ஒரே விஷயம். என் வீட்டோட பிரச்சனை எல்லாருமே தெரியும். ஆனா எல்லாரும் கேட்பேன், ஆண்டவரை எனக்கு நேரத்துக்கு கஷ்டம், ஆண்டவர் இவ்வளவுதான் எனக்கு தள்ளி வச்சிருக்காருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், ஆண்டவர் அதுக்கு பெருசா தர போறாரு அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுவேன். அதே மாதிரி ஒவ்வொரு நேரம் நான் இன்னைக்கு காலையில் அழுவேன், அதுவே என்னால் இன்னைக்கு அழுது என்னால் பிரசன்ட் பண்ண முடியுமா, என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. நீ பயப்படாத, நீ இப்போ உனக்கு பேச முடியும், நான் உனக்கு போதிப்பேன் அப்படின்னு சொல்லிருக்கா. அதே மாதிரி நான் பயந்தேன், எனக்கு என்ன செய்ய தெரியல, ஜரோட கேட்கேன், ஜரோ என்ன பண்ண தெரியல, ஜரோ என்ன பண்ண. ஆனா உண்மையே சொல்றேன், எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. நேற்று நைட்டு யூடியூப்ல பார்த்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்னைக்கு வரச்சல கூட ப்ரிப்பேர் பண்ணி ஜெயா காமெடியில என்ன இன்னும் பிரசங்கமா அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரிதான் நான் ரொம்ப பயந்து என்ன பேச போறேன், என்ன பேச போறேன், வளரிக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன நீ சொல்றாரு, நீ எனக்காக சரியா சரி, ஆண்டவருக்காக இப்போ சொல்லணும், ஆண்டவருக்காக எது செஞ்சாலும் ஆண்டவருக்காக செய்வேன், ஆண்டவர் என்னோட இருக்கிறான், நான் பயப்பட மாட்டேன், நீ இப்போ பயப்படாதேன்னு சொல்லியிருக்காரு. ஆண்டவர் எப்போ நம்ம கூட இருப்போம், எப்போ நம்ம கூட இருப்போம். இந்த சொந்த கேட்கறது தான் நன்றி.